அந்த மாஸ்டர்ஸ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதுதான் நினைக்கிறேன். ஹவு அவங்க நேச்சரையும் லேண்டையும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அதை அவங்க நரேட்டிவ்க்குள்ள பயன்படுத்துறாங்கன்றதுல. மனிதரோட படங்கள்ல அவர் வந்து மழையும் காத்தையும் அப்படி பயன்படுத்துறாரு. இப்ப சொல்றோம்ல, இந்த மொமெண்ட் எங்க நிறைவாகுது அப்படின்னா, அங்க காத்தடிக்கணும் அப்படிங்கிறதுல அந்த காத்து தான் அந்த திரையை விளக்குது அப்படிங்கிறதுல அதுக்குள்ளதான் அந்த மொமெண்ட் கிரியேட் ஆகுது. அது ஒரு டைமை சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு அந்த வெதர் ஃபீல் ஆகும், அந்த சில்னஸ் நமக்கு ஃபீல் ஆகும் இருக்குல்ல. ஸோ அதான் திரும்ப நீங்க சினிமாங்கிறது நம்ம பார்க்கறதோ கதை கேட்கறதோ இல்லை, ஹவு வி ஃபீல் தான். நம்ம பல நேரங்களில் இப்போ திரும்ப யோசிச்சு பார்த்தா ஒரு படத்தோட கதையை நம்ம மறந்துடுவோம். ஆனால் அந்த படம் நம்ம பார்க்கும்போது கொடுத்த அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது நம்ம மறக்க மாட்டோம். ஸோ மாஸ்டர்ஸ் என்னைக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. நமக்கு முதல்ல இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் தோல்வியை ஒன்று சொல்றான், இல்லை யாரோ ஒருத்தவங்க இறப்பு செய்தியை சொல்றாங்க, இல்லை ஏதோ ஒரு எனக்கு அது வந்து பாரமா ஃபீல் ஆகும். பல நேரம் நான் யோசிப்பேன். ஏன்னா நான் இப்போ என்னோட சார் ஒருத்தர் இறக்கும்போது சொல்றாங்க, அப்படியே ஃபோனை போட்டு கீழே உட்காந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் திரும்ப நான் யோசிச்சு பார்க்குறேன். அது நடந்து 10 வருஷம் இருக்கும். நான் ஏன் கீழே உட்காந்தேன் அப்படின்னா, பாரம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. அப்போ வென் யூ ஹியர் சம் ஷாக், ஒரு சோகமான விஷயம் போது மனம் பாரமா ஃபீல் ஆகும். அந்த பாரம் நம்ம நேரடியாக உணர்றோம். அப்போ இந்த பாரத்தை சினிமா பார்க்குறவன் எப்படி உணர வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல. அவன் வந்து சோகமா ஃபீல் பண்றா, பாரமா ஃபீல் பண்றாங்கிறதுல மேட்டர். அதை உணர வைப்பதற்கு அவங்க வேலை செய்யலாம். அங்கதான் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க. நேச்சர்ல ஆரம்பிச்சு மியூசிக்கும் சரி, அவங்க பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எனக்கு இந்த திரும்ப யோசிச்சு பார்த்தா பாரத்தை பத்தி பேசும்போது எனக்கு நாயகனோட ஒரு இமேஜ் தான் வந்து தோணிட்டே இருக்கும். 2 விஷயங்கள் இருக்குங்க. நம்ம வந்து சிம்பத்தியா ஒன்று ஃபீல் பண்றது, ஒன்னை வைத்து ஒரு மெலோட்ராமிக்கா கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு சோகத்தை நம்ம ஃபீல் பண்ணி அழுகிறதுங்கிறது, அதுவும் ஒர்க் பண்ணும். ஆனா எம்பத்தட்டிக்கலா திங்க் பண்ணுறது, ஒரு மனிதன் என்ன நினைக்கிறாங்கிறது இருக்குல்ல, அவன் என்ன பெயின் அண்டர்க்ரோ பண்றாங்கிறத நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்மளால தாங்கவே முடியாது. பல நேரம் நமக்கு தூக்கம் வராதுன்னு வச்சுங்களேன். அதுலதான் வந்து அந்த போலீஸ்காரரை கொன்னதுக்கு அப்புறம் வந்து கமல் சார் வந்து அந்த பையனோட வீட்டுக்கு போவாரு. சரி, அவருக்கு அது தெரியாது, பணம் கொடுத்து வந்துடலாம் தான் போவார். ஆமா, அந்த போலீஸ்கார வீட்டுக்கு போவாரு. குட்டி பையன் இருப்பான், பாப்பா மருகையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து சொல்லும் போது அவருக்கு ஹிட், நமக்கு அது தெரியும். இப்ப படம் பார்த்தீங்கன்னாரும் ஐயோ இப்படி ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நம்ம யோசிக்காம விட்டோமே, இப்படி ஒரு பையன் இருக்கானே, இந்த பையனோட எதிர்காலம் என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோமே, வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் கேமரா ஸ்டே இருக்கும், கமல் சார் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த எம்டினஸ் ஸ்டே இருக்குல்ல, கமல் சாரோட கில்ட் இருக்குல்ல, அந்த கில்ட் நமக்கு அப்படியே ஹிட் ஆகும். அதுதான் இதை கடத்துறது இருக்குல்ல. இப்ப யோசிச்சு பார்த்தா அங்க ட்ராமாட்டிக்கா என்னென்னமோ பண்ணலான்னா இல்ல, அங்க கமல் சார் இருக்காரு, ரைட்டிங்கா ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒரு டிராமா இருக்கு, அதை தாண்டி அதுக்குள்ள ஒரு ஹியூமன் எமோஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு பிலாசபிக்கலா சம்திங் இஸ் தேருங்கிறதுல அது அந்த மாஸ்டருக்கு தெரியும்.